Hello everyone, welcome to Nether Academy. Today's class, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போகுதுன்னா design of keys. Okay, இதுல வந்து மெயினா different types of keys and design of rectangular or square keys. Okay, அது ரெண்டும் தான் பார்க்க போகுது. So as you know, TNPSC யோட AE level examக்கு notification 26 July is out. So you might have started your preparations. Okay, நம்ம அகாடமியில அதோட classes ஆரம்பிக்க போகுது. ஆல்ரெடி பேட்ச் போயிட்டு இருக்காங்க, ஒரு புது பேட்ச் ஆரம்பிக்க போகுது. ஸோ இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் அஸ். அந்த கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இங்கே ஆஃபர் பண்ணுற கோர்ஸில் ஆஃபர் பண்ணுறது என்னென்னா ஸ்டடி மெட்டீரியல் காம்ப்ரிஹென்சிவ் கம்ப்ளீட். உங்களோட சிலபஸ் 100% கவரேஜ் இருக்கும். உங்களுக்கு எந்த ரெஃபரன்ஸுக்கும் எக்ஸ்டர்னல் டெக்ஸ்ட் புக்ஸ் வேறு டெக்ஸ்ட் புக்ஸ் பார்க்க தேவையில்லை. எல்லாமே கம்பேர் பண்ணி ஸ்டாண்டர்ட் சோர்ஸ் ரெஃபர் பண்ணி தான் போட்டிருக்கோம். தென் அவர் டெஸ்ட் பேட்ச் இன்க்ளூட்ஸ் ப்ரீவியஸ் 8 years டிகிரி லெவல் கொஸ்டின் பேப்பர்ஸ், மீன்ஸ் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் கூட இன்க்ளூட் பண்ணி தான் ஒவ்வொரு யூனிட் வைஸ் அந்த டெஸ்ட் இருக்குவாங்க. ஓகே, அதே மாதிரி கிளாஸஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். இல்லை ரெக்கார்டான உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப டீப்பாக டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் அஸ். ஃபீல் ஃப்ரீ டு ஜாயின். வெல்கம் டு அவர் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகுதுன்னா முதல்ல டைப் ஆஃப் கீஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டிசைன்னா அதோட ஸ்ட்ரெஸ் வேல்யூ மேக்ஸிமம் எவ்வளோ வரும் அதுதான் டிசைன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கீஸில் எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும், கீழே என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, தட் யூ நோ, யூ மைட் ஹாவ் சீன் இன் அ லாட் ஆஃப் ரியல் லைஃப் எக்யூப்மெண்ட்ஸ். நீங்கள் பார்ப்போம் நிறைய இடத்துல அது பார்த்துருக்கும் கீஸ்னா. So I will just give a brief idea about what is the function of a key. Suppose என்னோட ஷாஃப்ட் தான் இது. ஓகே, this is my shaft. எனக்கு வந்து இந்த ஷாஃப்டோட ரொட்டேஷன் இன்னொரு ஷாஃப்ட்டுக்கு கனெக்ட் பண்ணணும். So how can I connect? Using gears, using belt drives, you can connect. ஆனால் கியர்ஸ் ஆனாலும் பெல்ட் டிரைவ் ஆனாலும் அந்த கியர் இல்லைன்னா அந்த புள்ளி இந்த ஷாஃப்ட் மேலே நீங்கள் மவுண்ட் பண்ணணும் முதல்ல. ஸோ ஐ ஆம் மவுண்டிங். சப்போஸ் திஸ் இஸ் அ கியர். ஓகே, நான் மவுண்ட் பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு கியர். ஓகே, அதே மாதிரி இங்கே மெஷ் பண்ணியிருக்காங்க another gear. Now you will get connection, right? இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆயிடுச்சுன்னா this will also rotate. பட் கியர் வந்து இந்த ஷாஃப்ட் மேலே ஜஸ்ட் மவுண்ட் பண்ணினா சரியாக வராது. பிகாஸ் இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் பண்ணும்போது இந்த கியர் will be slipping over the shaft. So you have to connect this shaft with this gear. Okay, ஒரு integrated unit அப்படியே rotate பண்றதுக்கு you have to connect this shaft to this gear. For that you are using keys. Okay, so keys எப்படி இருக்கும்னா நீங்க இந்த ஷாஃப்ட் மேலே ஒரு groove போடுங்க. இந்த கியருக்குள்ள ஒரு இன்டர்னல் groove போடுங்க. அதுக்குள்ள இந்த கீ ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ கீ will be a solid thing like this. ஓகே, ஸோ now ஷாஃப்ட் ரொட்டேட் பண்ணினா இதுவும் ரொட்டேட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே எங்கெல்லாம் வந்து ஷாஃப்ட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் அங்கே இந்த கீ யூஸ் பண்ணிக்கலாம். now main important thing to notice, இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் பண்ணும்போது ஒரு டார்க் லீனியர் மோஷனில் நீங்கள் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. இங்கே டார்க்கு தான் டிரான்ஸ்மிட் பண்ணும். ஷாஃப்டோட டார்க் கியருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும், கியர் இந்த கியருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும், இந்த கியர் இந்த ஷாஃப்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். அப்படி தான் வாட் வி கால் பாத், டார்க்கோட பாத் அப்படி தான். ஸோ இந்த ஷாஃப்ட் வில் எக்ஸர்ட் எ டார்க் ஆன் திஸ் கீ வில் ட்ரான்ஸ்ஃபர் இட் டு த கியர், ரைட்? ஷாஃப்டோட அந்த ஃபோர்ஸ் மொத்தமாக இந்த கீ மேலே தான் வருவாங்க. ஓகே, நவ் யூ இந்த கீயோட சைட் வியூ பார்க்கலாம். ஓகே, இந்த கீயோட சைட் வியூ தான் பார்க்க போகுது. மீன்ஸ் இந்த ஷாஃப்ட் கீ கியர் அரேஞ்ச்மெண்டோட சைட் வியூ. ஸோ ஷாஃப்ட் இஸ் திஸ். நான் வந்து இங்கே கீ போடுறதுக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நோ கியர், இதுதான் உங்களோட கியர். ஓகே, கியர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அகெயின் நான் வந்து இங்கே இன்டர்னலாக ஒரு இது போட்டு அதுக்குள்ளே தான்
இந்த கீ போடும். ஓகே, so this is key. So now you apply your logic. Now the key free body diagram draw பண்றதுக்கு இங்கே போட்டுக்கோ. ஓகே, இதான் கீ, இது உங்களோட மிட் பாயிண்ட். ஓகே, இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் பண்ணும்போது, சப்போஸ் ஷாஃப்ட் இஸ் ரொட்டேட்டிங் திஸ் டைரக்ஷன், ஷாஃப்ட் அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது it will exert force here, right? இந்த போர்ஷன்ல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுவாங்க, right? which will be in this direction. கரெக்ட் தானே? ஷாஃப்ட் அப்படியே இந்த ஃபேஸ்ல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிடும். ஆனா இங்கே ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் திருப்பி இருக்கும். So it's a case of compressive stress, right? இது ஒரு compressive stress case தான். So key மேல ஒரு compressive stress develop ஆயிடும். Okay, compressive stress I am calling it as. This compressive stress is also called as crushing stress. Normally key ஓட டிசைன்ல crushing stress தான் யூஸ் பண்ணுவாங்க. crushing stress, that is nothing but your compressive stress. அது எப்படி ஆக்ட் ஆகுது? இப்படி தான் ஆக்ட் ஆகுது. கீ டோட்டல் ஃபேஸ்ல ஆக்ட் ஆகல, இந்த ஷாஃப்ட் எவ்வளோ சிங்க் பண்ணியிருக்காங்க அங்கே தான் ஆக்ட் ஆகுது. ஓகே, நவ் இன்னொரு ஸ்ட்ரெஸ் இருக்காங்க. இந்த கீ நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியான ஒரு மெட்டீரியல் தப்பா யூஸ் பண்ணியாச்சு கீயால. ஓகே, கீக்கு தேவையான மெட்டீரியல் ஒரு ஸ்டாண்டர்ட் கீ இதுதான் வேணும், ஆனா நீங்க தப்பா பை மிஸ்டேக் ஒரு லெஸ்ஸர் லோட் எடுக்கணும் கீ தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கீ ஃபெயில் ஆகும். எப்படி ஃபெயில் ஆகிடும் இந்த கீ? இந்த ஷாஃப்ட் அப்படியே ரொட்டேட் ஆகும்போது இந்த பிளேன்ல ஒரு ஃபெயிலியர் வரும், ரைட்? கீ அப்படியே இந்த பிளேன்ல தான் ஃபெயிலியர் ஆகும், which means there is a shear force also or shear stress. So in case of keys there are two kinds of stresses. One is compressive or also called as crushing. The another is shear. So shear எப்படி வந்திருக்காங்க? இப்படி தான் வந்திருக்கு இந்த பிளேன்ல. ஓகே, இந்த பிளேன்ல தான் shear வருது. சாரி, இந்த பிளேன்ல. ஓகே, now you will go to theory. முதல்ல என்னெல்லாம் டைப் கீஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ரெக்டாங்குலர் கீ. ரெக்டாங்குலர் கீனா இந்த க்ராஸ் செக்ஷன் ரெக்டாங்குலரா இருக்கும். கீயோட க்ராஸ் செக்ஷன் ரெக்டாங்குலரா இருக்கும், டேப்பரிங் இருக்கும். 1:100 டேப்பரிங் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ரெக்டாங்குலர் கீ. நவ் இந்த கீ இந்த ஷாஃப்டோட ஸ்லாட்ல அப்படியே இறங்கி உட்காருவாங்க, ரைட்? இட் இஸ் what we call ஒரு பிட் மாதிரி போட்டு அந்த குரூப்புக்குள்ள தான் உட்கார்றாங்க. அதனால இதுக்கு சங்கு கீஸ்னு சொல்லுவாங்க. சங்கு, SUNK, சங்கு கீ. சங்கு கீனா இந்த மாதிரி கீ சீட்ல அப்படியே உட்காராங்க. ஓகே, இறங்கி உட்கார்றாங்க, அதனால அதுக்கு சங்கு கீஸ்னு சொல்லுவாங்க. Now square key, type of rectangular key with square cross section. Okay, that is square key. Parallel key na rectangle ko square ko tapering irundha 1:100. Parallel key there is no tapering. Okay, then gib head key. Gib head key na inge oru head irukum the key, right? Idan key. Idan key. இதுக்கு ஒரு ஹெட் இருக்காங்க, ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் நீங்கள் மவுண்ட் பண்ணுற அந்த கியர் டீத் ஃபெயில் ஆகிடுச்சோ, டீத் ப்ரோக்கன் ஆகிடுச்சு, ஸோ யூ ஹேவ் டு ரீப்ளேஸ் த கியர். இந்த கீ வெளியே எடுங்க, கியர் ரிமூவ் பண்ணுங்க, another கியர் போடுங்க, கீ போடுங்க, ரைட்? ஓகே, அதுதான் கிப் ஹெட் கீஸ். தென் ஃபெதர் கீஸ். இந்த ஃபிகர் பாருங்க. ஃபெதர் கீனா இந்த ரொட்டேஷன் நார்மல் கீ மாதிரி பிஹேவ் பண்ணும், ஆனால் இந்த ஆக்சியல் ரிலேட்டிவ் மூவ்மெண்ட் இஸ் பாசிபிள் இன் கேஸ் ஆஃப் ஃபெதர் கீஸ். ஸோ உங்களோட மெஷின் மெம்பர் இப்படி தான் ஒரு மூவ்மெண்ட் எலோ பண்ணணும், ஆனால் இந்த ரொட்டேஷன் மூவ்மெண்ட் எலோ பண்ணக்கூடாது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஃபெதர் கீஸ். ஓகே, இட்ஸ் கால்ட் ஃபெதர் கீ.
தென் woodruff key இது நிறைய இடத்துல நீங்க பார்த்துருக்கோம். மெஷின் ஸ்கிராப்ல எல்லாம் நிறைய இந்த கீ இருக்கும். பிகாஸ் இட் இஸ் லார்ஜ்லி யூஸ்ட். மெஷின் டூலும் ஆட்டோமொபைல் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் லார்ஜ்லி யூஸ் பண்றது இந்த wedge shaped woodruff key தான். Okay. Then another type is saddle key. Saddle key na shaft மேல groove இருக்காது. ஓகே, இதுதான் உங்களோட shaft. கீயோட ஷேப் எப்படி இருக்குன்னா shaft மேல சேம் கர்வேச்சர்ல இந்த கீயோட ஃபேஸ் இருக்கும். So key shape will be like this. This is cross sectional view of the key. Okay, இப்படி இருக்கு. ஓகே, இதுக்கு பேரு தான் saddle key. ஸோ இதை என்ன பண்ணுவாங்க, இந்த சர்ஃபஸ் கான்டாக்ட் அதிகம், மேக்ஸிமம் சர்ஃபஸ் கான்டாக்ட் பிட்வீன் கீ அண்ட் த ஷாஃப்ட். தென் டேஞ்சன்ட் கீ. டேஞ்சன்ட் கீனா ஷாஃப்ட் மேலே டேஞ்சண்டாக இந்த கீ போடுவாங்க. ஓகே, டேஞ்சண்டாக போடும்போது ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் இருக்குது, திஸ் ஆங்கிள் ஷுட் பி 90 degree. This is called tangent key is used in large heavy duty shaft application எல்லாம் very important. ஓகே, எங்கே யூஸ் பண்ணுறாங்க நம்ம மெட்டீரியல் எல்லாமே இருக்கும். நான் ஜஸ்ட் இந்த டைப் மட்டும்தான் பார்க்குறாங்க. இப்போ ரவுண்ட் கீ will be like a rod. Then spines, நான் இந்த ஃபிகர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸ்பைன்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு. இன்டர்னல் கியர்ஸ் இருக்கும், மீன்ஸ் இன்டர்னலாக அந்த க்ரூவ்ஸ் இருக்கும், இங்கே எக்ஸ்டர்னலாக இருக்கும், அது அப்படியே ஒரு கியர் மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ திஸ் வில் ரொட்டேட் இன் as an integral part of this shaft. ஓகே, இதுக்கு பேர் தான் ஸ்ப்ளைன். பைக்கோட கியர் லீவர்லாம் இது பார்க்கலாம் உங்களுக்கு. தென் கென்னடி கீ. கென்னடி கீ இஸ் நத்திங் பட் a tangent key with a square cross section. ஓகே, ஸ்கொயர் cross section. Now டிசைன். டிசைனில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தேன். இதை பாருங்க, நான் சொல்லியிருந்தேன் அந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அந்த கீயோட திக்னஸ். ஓகே, திக்னஸ்ல ஹாஃப் தான் ஆயிடும், ரைட்? பாருங்க, இந்த ஹாஃப்ல மட்டும்தான் அந்த கம்ப்ரசிவ் லோட் ஆக்ட் ஆகும். So what will be the compressive equation? Force by area da. So force F எடுத்துனா area. ஓகே, முதல்ல shear stress தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, compressive முதல்ல பார்க்கலாம். compressive என்ன வரும், இந்த ஏரியா என்ன வரும், இந்த thickness, total thickness T ஆனா this is T by 2. So F by T by 2 into length of the key, right? In the area na into the border da, so length of the key into L. F by T by 2 into L da compressive or crushing stress equation. Now shear stress equation I am calling it as sigma S. Okay, again force by area. What will be the area here? Area will be this area into, means this is B, this is T, this is length. Okay, cross section view dane. So length is into the board. So L into B da in the area, right? Sorry, this area L into B. So F by L into B. These are two equation. Okay, அவ்வளவுதான் இதில் நீங்க பார்க்கணும். Design of square key or rectangular key. Okay, so hope you understood the topic. இன்னொரு portion எடுத்து உங்களுக்கு next video பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் goodbye, take care, study well, start your preparation as soon as possible. If you want to join us, நம்ம test schedule எல்லாம் போட்டுருக்கோம், அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது பிளான் பண்ணுறதுக்கு. So you just follow the test schedule and you will be completing your portions before your exam. Okay, so if you are interested, you can join us. Anyway, we'll meet in our next video. Thank you very much.